ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு ஆர்டருக்காக வேஸ்ட் பண்ண கூடைங்க தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெலிவரி பண்ண போகிறேன். அது என்னென்னு ஒரு வீடியோ போட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு ஃபஸ்ட்டில் செக்குடு பேட்டர்னில் 2 ரோலில் ஒரு கூடை போட்டிருக்கேன். அதோட வீடியோ ஏற்கனவே நான் போட்டுட்டேன் பாருங்கள். இது வந்துட்டு 6 அடியில் 2 ரோல் கூட 6 அடியில் 24 ஒயர்கள், ஹைட்டு வந்து 21 அல்லது 22, அடிபாகம் வந்து 11, குமிழ் வச்சுருக்கேன் பாருங்கள். நீட்டாக குச்சி சொருகியிருக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன், அதோ வந்து போய் பார்த்துக்குங்க. இப்போ டெலிவரி பண்ணுறப்ப அந்த கூடையும் வச்சு நான் டெலிவரி பண்ணுறேன். ஈக்கங்குச்சி சொருகியிருக்கேன் பாருங்கள். ஈக்கங்குச்சி சொருகி குமிழ் வச்சுருக்கேன். நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஹெவியாக ஹேண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்குது ஹேண்டில்னு பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நான் எப்பவுமே குமிழ் வச்சு குச்சி சொருகி இருக்கிறேன். குச்சி சொருகி முடித்தோடனே குமிழ் அடிச்சிடுவேன். நான் போடுற எல்லா கூடைகளுக்குமே நான் வந்து ஈக்கங்குச்சி சொருகி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கூட போடுவேன். இப்போ வந்துட்டு எல்லாருமே ஈக்கங்குச்சி சொருக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு 2021 யூடியூப்காக நான் கூட போட ஆரம்பித்தேன். அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் தான் வந்து ஈக்கங்குச்சி சொருகி கூட போட்டு குமிழும் வச்சுருப்பேன். ஹேண்டிலுக்கு குமிழ் வச்சுருப்பேன். அப்புறம் பாருங்கள், இது ஒரு 2 ரோல் கூட. இது வந்துட்டு ஹார்ட்டின் டிசைன் போட்டிருக்கேன். ஹார்ட்டின் வந்து ரெட் கலர்லேயும் கூட வந்து பிளாக் கலர்லேயும் கேட்டாங்க. இது ஒரு மார்க்கெட் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இது வந்துட்டு எனக்கு கரெக்டாக 2 ரோல் தான் ஆச்சு பாருங்கள். இது வந்து ஆப்பிள் பிராண்ட் ஒயரில் நான் போட்டிருக்கேன். அந்த ஹார்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஒயர் நம்ம வேறு எடுக்க வேண்டியது இருந்துச்சு. இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சொருகியிருக்கேன்னு. இதுக்கு வந்துட்டு கைப்பிடிக்கு உள் ஒயர் கொடுத்து தான் நான் சொருகியிருக்கேன். ஏன்னா இது வந்து மார்க்கெட் கொண்டு போகிற கூடைங்கிறதுனால நான் உள் ஒயர் வச்சு சொருகியிருக்கிறேன் பாருங்கள். ஹார்ட்டின் எவ்வளோ அழகாக ஒரு ரெட் கலரில் வந்திருக்குன்னு, ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் ஹார்ட்டின் போட்ட கூடையே நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனால் அப்போதைக்கு என்னால் போட முடியல. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் ஹார்ட்டின் போட்டு இந்த கூடையை நான் போடுறேன். அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள், இது வந்து 2 கூடை 3 ரோலில், ஒரு கூடை 3 ரோலு, 2 கூடையுமே 6 ரோல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 6 ரோலில் ஆர் அப்படிங்கிற இங்கிலீஷில் லெட்ரு போட சொன்னாங்க. அந்த லெட்ரு போட்டு தான் நான் இப்போ வந்து இந்த கூடை மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லு பிளாக்கில் வந்துட்டு 8.25 அடியில் 30 ஒயர்கள் வெட்டி பேஸ் வந்து 15 போட்டு 6 குமிழ் போட்டிருக்கேன். ஈக்கங்குச்சி சொருகியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு. இந்த கூடை அடிபாகமே எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள். ஈக்கங்குச்சி சொருகும்போது இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். ரெண்டாவது வந்து இந்த ஹேண்டிலுக்கு பாருங்கள், நான் வந்து உள்ள ஒயர் கொடுத்து நான் போடல, சொருகிற வேலை இல்லை, உள்ள ஒயர் கொடுத்துருக்கேன். இதோட டுட்டோரியல் வந்து நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து லிங்க்கு வந்து எனக்கு கொடுக்கறக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்க இன்னும் நான் கற்றுக்கல. ஆனால் இது நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஒயர் வந்து உள் ஒயர் சொருகாமல் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவை பாருங்கள். இப்படி ப்ரிப்பேர் பண்ணது தான் இந்த பிளாக் கூடை. 2 கூடைக்குமே நான் வந்து உள் ஒயர் வந்து நீட்டாக சொருகாமல் இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். எவ்வளோ ஹெவியான ஹேண்டில் பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா கின்னுன்னு இருக்கும். பெரிய கூடைக்கு நம்ம போடும்போது இந்த மாதிரி ஒயர் சொருகிற வேலை மீதியாக இருக்கும். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள், அதை வேணால் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குமா, ஒயர் வந்து உள்ளே சொருகாமல் எங்களுக்கு மேல் ஒயர் மட்டும் சொருகிற மாதிரி நீட்டாக அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு வந்து ஒயர் சொருகி கழுத்து வலி வந்துருச்சு, கை வலி வந்துருச்சுன்னு சொன்னாங்க அவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய ஹேண்டில் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அது நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது வந்து இது 6 ரோலில் ஒரு கூடை, நெல்லிக்காய் கூடை தான். நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டால் தொங்கின மாதிரி ஒரு நெல்லிக்காய் கூடை நான் போட்டிருந்தேன். அதை வீடியோவில் பார்த்துட்டு தான் நம்பியூர் பால் பண்ணையிலேருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு கேட்டிருந்தாங்க, இந்த கூடையை எனக்கு மேக் பண்ணி கொடுங்கன்னு. இதுக்கு வந்து 1 மந்த்தாக அவங்க வெயிட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி தான் இந்த கூடை வாங்குகிறாங்க.
ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. நீங்கள் மெதுவாக ஃபேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வெயிட் பண்ணி வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 1 மந்த் ஆச்சு எனக்கு இந்த கூடை போட்டு முடிக்கிறதுக்கு மட்டுமே. இன்னும் ஹேண்டில் போடல. சரி இப்போ நம்ம இவ்வளோ கூட டிஸ்போஸ் பண்ணுறோம், இதையும் வீடியோ போட்டுடலான்னு தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நீட்டாக பாருங்கள். இதுக்கு வந்துட்டு லேடர் நாட் போட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். சொருகிறது பாருங்கள், பாதி ஒயருக்கு பக்கமாக நான் சொருகியிருக்கேன். ஆனால் இந்த கூடை வந்து நான் ஆப்பிள் பிராண்ட் ஒயரில் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் பிராண்ட் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாகவும் நல்லாயிருக்கும். சொஸ்திகேனில் போடும்போது ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். 6 ரோலுங்கும்போது இது மேலே திங்ஸ் வச்சு தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். இது வந்து நான் 33 நாட்டு வச்சு அடிபாகம் 17 வச்சுருக்கிறேன். ஹைட்டு பாருங்கள் 28 போட்டிருக்கேன். ஹைட்டு வந்து 28 போட்டு மேலே ஒன்று கிராஸ் போட்டு சொருகியிருக்கேன். சாதா நாட்டில் கிராஸ் போட்டு நான் சொருகியிருக்கேன். பாருங்கள் 6 மூலையிலையுமே ஒயர் வந்து கட் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்கள் உள்ள ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்குன்னு ஒரு பிசுறு கூட இருக்காது பாருங்கள். அந்த 6 கார்னர்லையும் சொருகுனது மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. லேடர் நாட்டு வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து நான் புஷ் போடுறேன். புஷ் போட்டு குமிழ் போட்டுட்டு ஒரு வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு நெல்லிக்காய் கூட வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு கூடைங்க. நல்லா ஃபேஸ் கிடச்சிருக்கு. 6 ரோல் இல்லையா, நிறைய திங்ஸ் வச்சு கேரி பண்ணிட்டு போகலாம். இது வந்து டூருக்கு போகிறப்ப லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறக்காக தான் அவங்க கேட்டிருக்காங்க இந்த கூடை. இப்போ அவங்க வந்து இந்த மே மாதம் லீவில் எல்லாம் வெளியில் டூர் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நல்லா ஹெவியாக போட்டு கொடுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணதான் இந்த கூடை. ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இது கைப்பிடி மட்டும் போடணும். கைப்பிடியும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அப்புறம் இது வந்து 6 ரோல் ஃப்ரெண்ட்ஸ், 2 கூடைங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணல. எவ்வளோ ஒயர் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நான் இந்த மாதிரி சாதாரண கைப்பிடியில் போட்டதுனால நான் ஒயர் இன்சர்ட் பண்ணாமல் நான் போட்டிருக்கேன். ஆனால் கூடைகள் எல்லாமே சூப்பராக ஹெவியாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது மாதிரி கூடைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுனாலும் கமெண்ட்ஸில் டவுட் வேணுனாலும் கேளுங்க. அப்புறம் வந்துட்டு என்னோடய சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் சேனல் விசிட் பண்ணுறீங்க, பட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த மாதிரி ஹார்டின் போட்டது, டக்கு போட்டது, என்ன வேணால் டிசைன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆர்டர் கேட்ட கூடைகள் மட்டுமே நான் வீடியோவில் காமிப்பேன். ஆர்டர் இல்லாத எந்த கூடையுமே நான் வீடியோவில் போட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது நாள் வரைக்கும் நான் 700 வீடியோஸ் போட்டிருக்கேன். மோர் வீடியோஸ் என்னோடது 700 வீடியோஸ் இருக்குது. போய் பாருங்கள். புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நீங்கள் பழைய வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். அதில் எல்லா ஹேண்டிலுமே நான் டுட்டோரியல் போட்டிருப்பேன். சுத்து ஒயரு, முள்ளு கைப்பிடி, 2 ஒயர் கைப்பிடி, டாட்ஸ் கைப்பிடி, எல்லா ஒயருமே வந்து நான் கைப்பிடிகள் எல்லாமே டுட்டோரியல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருக்கேன்னு. இந்த கூடைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் வந்து ஒயரும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஒரு 10 கட்டு ஆர்டருக்காக தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கோல்டில் ஆப்பிள் பிராண்டு கோல்டில் 2 கட்டு, ஃபேண்டா ஆரஞ்சில் 2 கட்டு, டார்க் ரோஸில் 2 கட்டு. பாருங்கள் இது கோல்டு. இது வந்து ஆரஞ்சு கலர்னு சொல்லுவாங்க, ஃபேண்டா கலர்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 2 கட்டு பாருங்கள், 2 கட்டு. அப்புறம் இது டார்க் ரோஸு 2 கட்டு. இது வந்து ஃப்ளோரசன் கலரு 2 கட்டு. இது வந்து பீச் கலர் சன் பிராண்ட் ஒயரு, அதில் மட்டும்தான் இந்த பீச் கலர் வரும். இது வந்து ஆப்பிள் பிராண்டு லைட் ஷேண்டலு, இதில் 1 கட்டு. மொத்தம் 10 கட்டு ஒருத்தரே கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோவுக்கு 5 கட்டு வரும். ஒரு கட்டினோட எடை 200 கிராம். 5 கட்டுனா 1 கிலோ.
1 கிலோவுக்கு 60 ரூபா கொரியர் சார்ஜு. இது வந்து 2 கிலோ 120 ரூபா கொரியர் சார்ஜு. ஒயரோட விலை 45 ரூபா. 45 ரூபா, 450 ரூபா 10 கட்டுக்கு. கொரியர் சார்ஜு 120 ரூபா, மொத்தம் 570 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் பேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. நான் பேக்கிங் சார்ஜ் போட மாட்டேன். நான் வந்துட்டு கேட்குறத ஆர்டர் பண்ணி அப்படியே நான் அனுப்பிச்சி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு எமர்ஜென்சிக்காக கோயம்புத்தூர்லேருந்து 2 ட்ரிப்பு 10 கட்டு நான் வாங்க வேண்டியது வந்துச்சு. அவங்க எனக்கு பேக்கிங் சார்ஜுன்னு 40 ரூபா போட்டாங்க. சென்னையிலேருந்து நான் வாங்கும்போது எனக்கு பேக்கிங் சார்ஜுன்னு தனியாக 100 ரூபா 50 ரூபா போடுறாங்க. எல்லா இடத்துலையுமே பேக்கிங் சார்ஜ் போட்டு தான் போடுறாங்க. நான் அப்படி போட மாட்டேன். நான் கொரியர் மட்டும் காசு வாங்குகிறேன். அட்டைப்பெட்டி மற்ற நாங்கள் போட்டு கட்டி கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நான் கூலி வாங்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட சேல் பண்ணுறவங்க ரெகுலராக வாங்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு இது மாதிரி ஒயர்ஸு பீட்ஸ் தேவைப்படுச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.